அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மா மனிதன். இந்த தற்செயல நடக்கிறது கோயின்சிடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டிருப்போம். அதாவது நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாட்டோ ஒரு படமோ ஒரு எஃப்எம்லயோ இல்லை ஒரு டிவிலயோ வர்றதை நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபரை நம்ம வழியில சந்திக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கோயின்சிடன்ஸ், அதாவது தற்செயலா பல விஷயங்கள் நடக்கும். ஆனா இதுவே எப்பயோ ஒரு தடவை நடந்தா கோயின்சிடன்ஸ், பட் அடிக்கடி நடந்துகிட்டு இருந்தா அது கோயின்சிடன்ஸா? அதுவும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு அப்படி நடந்தா அது கண்டிப்பா கோயின்சிடன்ஸா அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த மாதிரி வரலாற்றுல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கோயின்சிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனிநபருக்கு நடந்தா வேற, அதுவே ஒரு அரசாங்க நிறுவனத்துக்கு, அதுவும் அந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு ராணுவம் அல்லது உளவு சார்ந்த அமைப்புக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இரண்டாம் உலக போர் டயத்துல நடந்திருக்கு. அதாவது இந்த இரண்டாம் உலக போர்ல நேச நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யுஎஸ் மற்றும் பிரிட்டன் படைகள் எல்லாத்துக்குமான ஒரு அந்த படைகளுடைய ஒரு ஆபரேஷன் D-Day அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருந்த ஒரு ஆபரேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருந்த கோட் வேர்ட்ஸ், சில கோட் வேர்ட்ஸ் வந்து இந்த பிரிட்டனை சேர்ந்த டெய்லி டெலிகிராஃப் அப்படிங்கிற பத்திரிகையில கிராஸ்வேர்ட்ஸ், அதாவது குறுக்கெழுத்து போட்டியினுடைய ஆன்சர்களா இவங்க யூஸ் பண்ண இந்த D-Day ஆபரேஷனை குறிக்கிறதுக்கு அந்த D-Day ஆபரேஷன் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண கோட் வேர்ட்ஸ் இந்த கிராஸ்வேர்ட்ஸ் உடைய ஆன்சராக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே கோயின்சிடன்ஸ், அதாவது தற்செயலாக நடந்ததா, இல்ல யாராவது இந்த ஆபரேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதை யாருக்கும் தெரியாம எதிரி நாடுகளுடைய படைகளுக்கு மெசேஜஸ் சொல்றதுக்காக இந்த கிராஸ்வேர்டை யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இந்த நேச நாடுகள் படைக்கு வந்துச்சு. இந்த இரண்டாம் உலக போர்ல நேச நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யுஎஸ், பிரிட்டன், இந்த அலைஸ் ஆர்மி ஒரு D-Day அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் பிளான் பண்ணாங்க. அதாவது பிரெஞ்சு கடல் பகுதியான நார்மண்டி அப்படிங்கிற ஒரு கடல் பகுதி மேல தாக்குதல் நடத்தி கைப்பற்றப்பட்ட அந்த பிரெஞ்சு பகுதிகளை மீட்கிறதுக்கான ஒரு ஆபரேஷனா இதை வச்சிருந்தாங்க. நார்மண்டி லேண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஆபரேஷனுக்கு இவங்க D-Day சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்களுக்குள்ள கோட்வேர்ட்ஸ் மூலமா சில திட்டங்களை தீட்டியிருந்தாங்க. இந்த திட்டங்கள்ல சொல்லப்பட்ட சில கோட்வேர்ட்ஸும் இந்த தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய சில இடங்களும் இந்த டெய்லி டெலிகிராஃப் பத்திரிகையில வந்த கிராஸ்வேர்ட்ல க்ளூஸா வந்ததுதான் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுவும் ஆகஸ்ட் 18, 1942 அன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 19, 1942 அன்னைக்கு DAP அப்படிங்கிற ஒரு கடல் பகுதியை, ஒரு துறைமுகத்தை இந்த நேச நாடுகள் படைகள் அட்டாக் பண்றாங்க. அதுக்கு சரியாக ஒரு நாள் முன்னாடி ஆகஸ்ட் 18 அன்னைக்கு இந்த டெய்லி டெலிகிராஃப் உடைய கிராஸ்வேர்ட்ல ஒரு க்ளூவுக்கான ஆன்சரா DAP அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அதாவது இந்த DAP அப்படிங்கிற ரெய்ட் நடக்கிறதுக்கு, தாக்குதல் நடத்துறதுக்கு மிகச்சரியா ஒரு நாள் முன்னாடி இந்த ஆன்சர் இந்த ஒரு க்ளூவுக்கான ஆன்சராக இந்த DAP அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு முறை இரண்டு முறை இல்லைங்க, பல விஷயங்கள், பல சந்தர்ப்பங்கள்ல இவங்க யூஸ் பண்ணக்கூடிய பல கோட் வேர்ட்ஸும் இவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்களும் இங்க ஆன்சரா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சந்தேகத்துக்கான காரணமா. இரண்டாம் உலக போர் சமயத்துல யுஎஸ், பிரிட்டன் இந்த நேச நாடுகள் படை, தி அலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்மி நார்மண்டி அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கடல் பகுதியை தாக்கி அதுல கைப்பற்றப்பட்ட பிரெஞ்சு பகுதிகளை மீட்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தாங்க. அந்த நார்மண்டி லேண்டிங்ஸ் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த ஆபரேஷனை தான் இவங்க D-Dayன்னு சொல்லி இந்த ஒரு கோட் நேம்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணி அந்த D-Dayக்கான பிளான்ஸை தான் இவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிளான்ல யூஸ் பண்ணப்பட்ட சில கோட் வேர்ட்ஸ் தான் இந்த கிராஸ்வேர்ட்ல ஆன்சர்ஸாக வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த நேச நாடுகள் படைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அந்த இரண்டாம் உலக போர்ல ஆகஸ்ட் 19, 1942 அன்னைக்கு DAP அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை தாக்குனாங்க இந்த நேச நாடுகள் படைகள். அதாவது இந்த DAP ரெய்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு மிகச்சரியா ஒரு நாள் முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 18, 1942 அன்னைக்கு இந்த டெய்லி டெலிகிராஃப் பத்திரிகையில
டிஏபி அப்படிங்கிற அந்த வார்த்தை, இவங்க தாக்குதல் நடத்தின அந்த டிஏபி துறைமுகத்துடைய பேர், இந்த டிஏபி அப்படிங்கிற வார்த்தை ஒரு கிராஸ்வேர்டோட ஆன்சராக வந்திருக்கு. இது இந்த மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க, தொடர்ந்து இந்த உலகப்போர் சமயத்துல தொடர்ந்து இந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இல்ல தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்களுடைய பெயர்கள், இந்த கோட் வேர்ட்ஸ், இந்த டெய்லி டேபிளுடைய கிராஸ்வேர்ட்ஸ்ல ஆன்சர்ஸா வந்து இருக்கிறத இவங்க கவனிச்சிருக்காங்க. இந்த இரண்டாம் உலகப் போர் முழுக்க இந்த நேச நாடுகள் படைகள் பண்ணிட்டு இருந்த ஆபரேஷன்ஸ் உடைய கோட் வேர்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்பாட்ஸ் உடைய நேம்ஸ் இதுல வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, நிறைய தடவை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சமயம் இந்த கிராஸ்வேர்ட்ஸ் உடைய ஆன்சரா கோல்டன் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு கோல்டு மற்றும் ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு கிராஸ்வேர்டுக்கான ஆன்சராக ரெண்டு வார்த்தைகள் வந்துருச்சு. இந்த கோல்டு மற்றும் ஸ்வாட் அப்படிங்கிறது இவங்க இந்த நேச நாடுகள் படைகள் தாக்குதல் நடத்தக்கூடிய இரண்டு துறைமுகங்களுக்கு இவங்க கொடுத்திருந்த கோட் நேம். அந்த கோட் நேம் இந்த இதுல ஒரு ஆன்சரா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உட்டா அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு துறைமுகம், அது இவங்களுடைய ஒரு பேஸாக இருந்தது. அதுவும் ஒரு ஆன்சரா வந்திருக்கு. அதாவது ஒன் ஆஃப் தி யூஎஸ் அப்படிங்கிற ஒரு க்ளூவுக்கு ஆன்சரா இந்த உட்டா அப்படிங்கிறது ஒரு நாள் கிராஸ்வேர்ட்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டோட்டல் ஆபரேஷனுக்கு இவங்க வச்சிருந்த பேரு ஆபரேஷன் நெப்டியூன் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு க்ளூவுக்கு ஆன்சரா, அதாவது he and Britannia hold on to the same thing அப்படிங்கிற ஒரு கிராஸ்வேர்டுடைய க்ளூவுக்கு ஆன்சரா இந்த நெப்டியூன் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கோட் வேர்ட்ஸ், அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த பகுதிகளுடைய பெயர்கள், இதெல்லாம் இந்த கிராஸ்வேர்ட்ஸுக்கு ஆன்சர்ஸா வருது அப்படின்றப்போ இது அதுவும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த அலைஸ் ஆர்மிக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துச்சு. அதனால இது உண்மையிலே கோயின்சிடன்ஸா நடந்துச்சா, இல்ல என்ன இதுல யாராவது எதிரி நாடுகளுக்கு எதிரி படைகளுக்கு இதை ஒரு மெசேஜா கன்வே பண்றாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பிரிட்டனுடைய MI5 மற்றும் கனடாவுடைய உளவு நிறுவனங்கள் இதை அந்த கிராஸ்வேர்டு எப்படி இது பண்றாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கிராஸ்வேர்ட்ஸ் எல்லாமே உண்மையிலேயே தற்செயலாக வந்ததா, இல்ல யாராவது பிளான் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யார் இந்த கிராஸ்வேர்ட்ஸை கம்பைல் பண்ணாங்க அப்படின்னு டெய்லி டெலிகிராஃப் மூலமா தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிராஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணவர் லியோனார்ட் டாவ் அப்படிங்கிற பிரிட்டனின் சர்ரே கவுண்டியை சேர்ந்த ஒரு ஹெட்மாஸ்டர், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் லியோனார்ட் டாவ் அப்படிங்கிறவர் தான் இந்த கிராஸ்வேர்ட்ஸ் எல்லாமே, சர்ச்சைக்குரிய கிராஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணியிருக்காரு. அவரை கூட்டிட்டு போய் இந்த அலைஸ் ஆர்மியுடைய அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ், அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாருமே அவர் ரொம்ப தீவிரமா விசாரணை பண்றாங்க. இவ்வளவு கடுமையா ரொம்ப தீவிரமா அவரை விசாரணை பண்ணி பார்த்தாலும் அவருக்கு எதுவும் தெரியல. அவர் உண்மையிலேயே நான் இந்த கிராஸ்வேர்ட்ஸை யதார்த்தமா தான் கம்பைல் பண்ணி கொடுத்தேன், எனக்கு இதுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் இந்த மற்ற எதிரி படைகளுக்கும் இந்த லியோனார்ட் டாவுக்கும் இல்ல அவர் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இந்த எதிரி படைகளுக்கும் எந்த தொடர்பும் இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியல. சோ இந்த விசாரணையுடைய முடிவுல இவங்க இது கம்ப்ளீட்டா ஒரு சர்ப்ரைசிங் கோஇன்சிடென்ட் தான் இந்த மாதிரியான தொடர்ந்து கோட் வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க இந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் உண்மையிலேயே இந்த இஷ்யூ இங்கே க்ளோஸ் ஆகலைங்க.
இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.